பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அதிமுகவிலிருந்து விலகிவிட்டார். சொந்த கட்சி தொண்டர்களிடம் கிரீன் சிக்னல் வாங்கிவிட்டார். தவேகாவில் இணைய போகிறார் என விஜயபாஸ்கரை சுற்றி கடந்த சில மாதங்களாக அனல் அடித்த செய்திகள் எல்லாம் இப்போது கிணற்றில் போட்ட கல்லாக அப்படியே கிடக்கின்றன. விஜய் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து விஜயபாஸ்கர் தவேகாவுக்கு தாவுகிறார் என்ற பேச்சுக்கள் சற்றே அடங்கியிருந்த நிலையில் இப்போது மீண்டும் இந்த விவகாரம் லைம்லைட்டுக்கு வந்துள்ளது. தவேகாவுடன் கூட்டணி, புரட்சி அதிமுக என்ற புதிய அஸ்திரத்தை கையில் எடுத்து பவர் பாலிடிக்ஸ் செய்ய நினைத்த விஜயபாஸ்கருக்கு இறுதியில் மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே. ஆனால் விடாத விஜயபாஸ்கர் தவேகாவின் அதிகார மையத்தை பிடித்து சில பல கோரிக்கைகளை வைத்து ஒப்புதல் வாங்கி இப்போது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைய காத்து கிடக்கிறார். ஆனால் 2 வாரங்களாக காத்து கிடந்தாலும் இன்னும் இணைப்புக்கான நாள் குறிக்கப்படவில்லை. ஏன் இந்த இழுத்தடிப்பு? எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்க புள்ளி உண்டு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் புதுக்கோட்டை மற்றும் இலுப்பூர் உள்ளிட்ட விஜயபாஸ்கரின் சொந்த கோட்டைகளிலேயே அதிமுகவின் வாக்கு வங்கி மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. அப்போதே தவேகாவில் இணைய போகிறார் என்ற தகவல்கள் பரவ அதிமுக தலைமைக்கும் அவருக்கும் இடையே ஒரு மெல்லிய இடைவெளி விழுந்தது. ஆனால் தவேகாவில் இணையும் முடிவை ஒத்திவைத்துவிட்டு விராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு எப்படியோ வெற்றியும் பெற்றார் விஜயபாஸ்கர். ஆனால் இங்குதான் ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்தது. தேர்தலில் அதிமுக தன்னுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்தையை இழந்தது. தவேகா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து விட்டது. மீண்டும் 5 ஆண்டு காலம் பவர் இல்லாமல் இருக்க வேண்டுமே என யோசித்த விஜயபாஸ்கர் உடனடியாக ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றை போட்டார். அதிமுகவை தவேகாவுடன் கூட்டணி அமைக்க வைக்கலாம் என்ற முடிவோடு எடப்பாடி பழனிசாமியை அணுகினார். ஆனால் எடப்பாடியோ தன்னை முதல்வராக்கினால்தான் கூட்டணி என முரட்டி பிடிவாதம் பிடித்தார். அங்குதான் விஜயபாஸ்கர் தன்னுடைய அடுத்த ராஜதந்திர ஆட்டத்தை தொடங்கினார். வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரிடம் பேசி சுமார் 25 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு சட்டமன்றத்தில் விஜயின் தவேகா அரசை ஆதரிக்கவும் வைத்தார். ஆனால் ஆட்டம் அங்கே தலைகீழாக மாறி போனது. விஜய் சொன்னபடி அவர்களுக்கு அமைச்சரவையில் பதவி கொடுக்கவில்லை, வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. மற்றொரு பக்கம் பதவி ஆசையில் தவேகாவுக்கு ஆதரவளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய கட்சி பதவிகளை இழந்தனர். இறுதியில் பிரிந்தவர்கள் மீண்டும் எடப்பாடியிடமே மன்னிப்பு கேட்டு அதிமுகவில் இணைந்து விட்டனர். ஆனால் எப்படியாவது அதிகாரத்தை அடைந்தே தீருவேன் என்ற ஆசையில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணையும் முடிவை எடுத்து விட்டார் விஜயபாஸ்கர். அரசியலில் எந்த ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்கு முன்னாலும் அடிமட்ட தொண்டர்களின் மனநிலையை அறிவதுதான் விஜயபாஸ்கரின் பாணி. அதன்படி புதுக்கோட்டை மற்றும் விராலிமலை தொகுதிகளில் உள்ள தன்னுடைய தீவிர ஆதரவாளர்களுடன் ரகசிய கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தினார். தமிழ்நாட்டின் வளர்ந்து வரும் மாற்று சக்தியாக இருக்கும் தவேகாவில் இணைவதே நம்முடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்பானது என்று தொண்டர்கள் தரப்பில் இருந்து கிரீன் சிக்னல் கிடைத்தது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் சுமார் 5000 பேருடன் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தவேகாவில் மிக பிரம்மாண்டமாக இணைய திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து தவேகாவில் இணைந்த கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் போல தவேகா நிர்வாகிகளின் முன்னிலையில் போய் எளிய முறையில் இணைய விஜயபாஸ்கர் விரும்பவில்லை. முன்னாள் அமைச்சர் என்ற அந்தஸ்திற்கு குறைவில்லாத வரவேற்பை எதிர்பார்ப்பவர் தவேகா தலைவர் விஜய் முன்னிலையில்தான் கட்சியில் இணைவேன் என உறுதியாக இருக்கிறார். அதோடு இடைத்தேர்தலில் மீண்டும் சீட்டு தர வேண்டும், வெற்றி பெற்றதும் அமைச்சர் பதவி தர வேண்டும், தன்னுடன் வரும் அதிமுக நிர்வாகிகளுக்கு கட்சி பதவி தர வேண்டும் என விஜயிடம் 3 கண்டிஷன்களை விதித்திருக்கிறார். பதவியை ராஜினாமா செய்து அதிமுகவிலிருந்து விலகும் வரை விஜயபாஸ்கர் சொன்ன எல்லாவற்றிற்கும் தலையை ஆட்டிய தவேகா தலைமை தற்போது முதல்வரின் நேரம் கிடைக்கவில்லை, பொதுச் செயலாளர் முன்னிலையில் இணைந்து கொள்ளுங்கள், பிறகு முதலமைச்சரை சந்தித்துக் கொள்ளலாம் என பல்டி அடித்திருக்கிறார்கள். அதற்கு விஜயபாஸ்கர் ஏற்கவில்லை என்றதும் சட்டமன்ற கூட்டத்தொடர், IAS IPS அதிகாரிகள் மாநாடு என அடுத்தடுத்த காரணங்களை சொல்லி தவேகா தலைமை அவரை இழுத்தடிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன. தேர்தல் முடிவுகள் வந்த நாள் முதல் இன்று வரை மிகவும் நிதானமாக செஸ் ஆட்டம் போல கணக்கு போட்டு காய்களை நகர்த்திய விஜயபாஸ்கரையே தவேகாவின் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அசைத்து பார்த்திருக்கிறது. கடந்த காலங்களில் கெத்தாக வலம் வந்த விஜயபாஸ்கரை இப்படி தவேகா தலைமை நோகடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து இப்படி நொந்து போய் அங்கே சேரணுமா என்ற கேள்வியையும் அவருடைய ஆதரவாளர்கள் எழுப்புகிறார்கள். விஜயபாஸ்கர் தரப்போ இப்போதைக்கு கட்சி பதவி இல்லை, இடைத்தேர்தலில் சீட்டும் இல்லை, விருப்பம்னா இருங்க என்று தவேகா தலைமை ஓப்பனாக சொல்லிவிடுமோ என்ற அச்சத்தில் தவிக்கிறது. தவேகாவில் இணைய நாள் குறித்தால்தான் விஜயபாஸ்கரின் இந்த அச்சம் விலகும். விஜயபாஸ்கரின் அச்சம் விலகுமா? தவேகாவில் இணைவாரா? பார்ப்போம்.